வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு 6 பார்க்க போகிறோம். பரப்பு மற்றும் சுற்றளவு பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், வட்டத்தின் பரப்பளவு 361 பை சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? ஆப்ஷன்ஸ் 38 by 19 by 21 by 6 by divide by 7. Question number 2, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலைவிட்டம் என்ன? ஆப்ஷன் ஏ 250 மீட்டர், 100 மீட்டர், 50√2 மீட்டர், 50 மீட்டர். Question number 3, ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர் மற்றும் சுற்றளவு 36 சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு என்ன? ஆப்ஷன் 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 4, ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு. ஆப்ஷன்ஸ் 32 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர், 48 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர். Question number 5, ஒரு கம்பியானது செவ்வக வடிவத்தை உருவாக்கும் பொழுது அதன் சுற்றளவு 44 சென்டிமீட்டர் எனில் அதே கம்பியை கொண்டு வட்டத்தினை உருவாக்கப்படும் பொழுது கிடைக்கும் விட்டம். ஆப்ஷன் 7 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர். Question number 6, ஒரு செவ்வக வடிவ வயல் 35 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்டது. அதனை சுற்றி 5 மீட்டர் அகல பாதையில் உள்ளது. பாதையின் பரப்பளவு என்ன? ஆப்ஷன் 700 மீட்டர் ஸ்கொயர், 575 மீட்டர் ஸ்கொயர், 625 மீட்டர் ஸ்கொயர், 775 மீட்டர் ஸ்கொயர். Question number 7, பையின் மதிப்பு 22/7 எனில் ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரை வட்டத்தின் பரப்பு. ஆப்ஷன் 2095 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1925 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1835 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1605 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 8, ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும்? ஆப்ஷன் 3 மடங்கு, 6 மடங்கு, 4 மடங்கு, 9 மடங்கு. Question number 9, ராமின் தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பி வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவையான தொகையினை காண்க. ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 600, ஆப்ஷன் சி 400, ஆப்ஷன் டி 200. Question number 10, ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4இல் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஆப்ஷன் ஏ 4 பங்கு குறையும், ஆப்ஷன் பி 1/16 பங்கு குறையும், ஆப்ஷன் சி 1/4 பங்கு குறையும்,
ஆப்ஷன் டி 16 பங்கு குறையும். நீங்கள் இப்போ கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆன்சரோட கம்பேர் பண்ணி அதில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு 361 பை சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் என்னன்னு பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு 361 பை சதுர மீட்டர். ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 361 பை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதில் சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். வட்டத்தோட சுற்றளவு 2 பை ஆர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆர் என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இந்த கிவன்லேருந்து நம்ம ஆர் என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பை பை கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். ஆர் ஸ்கொயர் 361 இருக்குது. ஸோ அப்போ ஆர் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 361க்கு ஸ்கொயர் ரூட் போடணுமா? ஸோ இப்போ இங்கே 361ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 19. சரியா? ஸோ ஆனால் 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பரு. ஸோ 19 × 19 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 361 கிடைக்கும். ஸோ அப்போ ஆர் வந்து பாருங்கள் இங்கே 19 மீட்டர், ஏன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? 19 மீட்டர் தான் ஆரோட வேல்யூ. ஸோ இப்போ சுற்றளவு வேணும் அப்படின்னா 2 பை ஆர் நம்ம சால்வ் பண்ணலாம். 2 × பையோட வேல்யூ பைன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே பையில் தான் இருக்குது. ஸோ பை ஆரோட வேல்யூ 19. ஸோ இப்போ 2 × 19 பாருங்கள் 38 இந்த பை. ஸோ அப்போ இங்கே சுற்றளவு, அந்த வட்டத்தோட சுற்றளவு 38 பை ஆப்ஷன் ஏயாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலை விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர்லாம் பாருங்கள் மீட்டரில் இருக்குது. பட் ஆனால் கிவன் வந்து ஏக்கரில் கொடுத்துருக்காங்க, ஹெக்டேரில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர். சரியா? ஸோ இப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ ஸ்கொயரா? ஸோ ஏ ஸ்கொயர்டு 1/2 ஹெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெக்டர் நான் அந்த ஏக்கரை வந்து நம்ம மீட்டராக மாற்றணும், ஏன்னா ஆன்சர் வந்து மீட்டரில் இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். சரியா? ஸோ அப்போ இங்கே ஒரு ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ அதுதான் இங்கே ஏ ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இந்த 1 ஹெக்டேருக்கு பதிலாக 10,000 மீட்டர் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே என்ன வரும்? 1 5 2s, ஸோ 0 0 0 இருக்குமா? ஸோ அப்போ 5,000 மீட்டர் ஸ்கொயர் தான் ஏ ஸ்கொயர்டு. நமக்கு இங்கே என்ன கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சதுரத்தின் மூலை விட்டம் கேட்டிருக்காங்க. சதுரத்தின் மூலை விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு சதுரம் எடுத்துட்டீங்க. இதெல்லாமே என்ன இருக்கும்? பக்கம் பக்கம் 4 பக்கமும் சேமாக இருக்கும். ஏ நேம் கொடுத்துருப்போம். இதில் மூலை விட்டம்ங்கிறது என்னது? ஸோ இதுதானே மூலை விட்டம். சரியா? இந்த மூலை விட்டத்தோட சைஸ் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ இந்த மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்களேன், நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இது ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ இருக்கா? ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இதை வந்து இந்த மட்டும் நீங்கள் ஹாஃப் போர்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஏன்னா நமக்கு தெரியும் சதுரத்தோட எல்லா கார்னர்லையும் 90 டிகிரி தான் இருக்கும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஹைப்போடென்யூஸ் தான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? ஸோ பித்தகோரஸ் தியரம் படி பாருங்கள், இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அது இந்த ஹைப்போடென்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், நமக்கு தெரியும்ல. ஸோ அதாவது இந்த ஏ பி சி அப்படி கொடுத்தோன்னா ஹைப்போடென்யூஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தான் ஏசி ஸ்கொயர். எப்போ அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது. சரியா? ஸோ இப்போ இந்த ஏசி ஸ்கொயர் வேணும்னா பாருங்களேன், ஏபி ஸ்கொயர் என்னது? ஏன்னு ஒரு பக்கம், ஏ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அதே மாதிரி பிசி ஸ்கொயர் பாருங்கள், ஏ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். சரியா? இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்னது? 2a ஸ்கொயர். இதுதான் ஏசி ஸ்கொயர்டு. ஆனால் நமக்கு ஏசி என்னன்னு தான் தெரியணும். ஏசி தான் அந்த மூலை விட்டோம். ஏசி என்னன்னு தெரியணும் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இங்கே பாருங்களேன், இந்த 2க்கு ரூட் எடுத்தோன்னா 2 ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதை எடுக்க முடியாதுல வெளியே. சரியா? 2 இருக்கும். இந்த ஏ ஸ்கொயருக்கு அப்படியே போடுறோம். அப்போ
நான் இந்த ஏ ஸ்கொயர்டில் வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தேன்னா ஏ மட்டும் கிடைக்கும். √2 வந்து நான் எடுக்க முடியாது. ஸோ அப்போ √2 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஃபார்முலா வேணும்னா அது என்னன்னா A√2. அதாவது √2ஓட அந்த பக்கத்தை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அந்த மூலை விட்டம் என்னன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவும் மூலை விட்டம் சரத்தின் மூலை விட்டம் வேணும் அப்படின்னா A√2 தான் ஃபார்முலா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே A² = 5000 m² இருக்கா. ஸோ இப்போ இங்கேருந்து A சால்வ் பண்ணிட்டோன்னா அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏ பாருங்கள், ஏ வேணும் அப்படின்னா இந்த 5000க்கு ஸ்கொயர் ரூட் வேணும், சரியா. ஸோ அப்போ 5000க்கு ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்ணுறோம். ஸோ 5 டேபிள் போடலாம், இங்கே 1000. ஸோ அடுத்து நீங்கள் 5 டேபிளே போடுங்க, 200. இங்கே 2 டேபிள் போட்டோன்னா 100. இங்கே வந்து பாருங்களேன், ப்ரைம் நான் போடல, சீக்கிரம் முடிக்கணும்ல, அப்போ 10 10s வந்து 100 அப்படி போட்டுடலாம், சரியா. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியே எடுத்துருவோம். இந்த 2 10க்கு பதிலாக ஒரு 10 வெளியே எடுத்துருவோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு 2 தான் இருக்குது, அந்த ஒரு 2 வந்து பேர் இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதை ரூட்டுக்குள்ளே தான் எழுத முடியும். ஸோ ரூட்லேயே எழுதிடலாம். 5 × 10 × √2 அப்படின்னா 50√2. ஸோ இப்போ இந்த ஏ அப்படிங்கிறது என்னது, 50√2 தான் நம்மளோட ஏ. ஸோ இப்போ ஏ சால்வ் பண்ணியாச்சு பாருங்கள், 50√2. நமக்கு மூலை விட்டம் வேணும்னா ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, AC = A√2ன்னு எடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ இந்த ஏக்கு பதிலாக 50√2வை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். 50√2 × √2, 50 அப்படியே இருக்கும். √2 × √2 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், ஒரு முழு 2 கிடச்சிருமா. √2 வந்து மல்டிபிள் பண்ணும்போது 2 மட்டும் கிடைக்கும்ல. அப்போ 50 × 2 பாருங்கள் 100. ஸோ 100 மீட்டர் அப்படிங்கிறது தான் இங்கே அந்த மூலை விட்டமாக இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் B 100 மீட்டர் தான் ஆன்சர். Question number 3 பாருங்கள், ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் 10 cm மற்றும் சுற்றளவு 36 cm, அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இருசமபக்க முக்கோணம் எடுத்துக்கிறோம், அதோட அடிப்பக்கம் 10 cm எடுத்தாச்சு. அப்போ இருசமபக்க முக்கோணம்னா இப்போ மற்ற 2 பக்கங்களும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தானே இருக்கும். ஸோ அதை ஏ நேம் கொடுத்துட்டோம். இங்கே நெக்ஸ்ட் பாருங்களேன், சுற்றளவு 36 cm கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா என்னது, 3 பக்கத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சுற்றளவு. ஸோ அப்போ இங்கே ஒரு பக்கம் 10, இன்னொன்று A + A. ஸோ A + A + 10 = 36. ஸோ A + A பாருங்கள், 2A + 10 = 36. இங்கே 2A தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ 10 இங்கே எடுத்துகிட்டு போவோம், 26 வரும். A மட்டும் வேணும் அப்படின்னா 26/2 13. ஸோ அப்போ A வந்து பாருங்கள் 13 cm, இந்த சைடு 13 cm அப்படிங்கிறத சால்வ் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு பரப்பளவு தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து 1/2 × B × H. பேஸ் நமக்கு தெரியும் 10 cm. இப்போ ஹைட் வந்து நம்ம என்னன்னு சால்வ் பண்ணணும். ஹைட் பாருங்கள், ஸோ இந்த லென்த்து தான் ஹைட்டு, இது நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்களேன், இந்த 2 சைடும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்கலாம், நமக்கு இது ஃபுல் லென்த்து தான் 10ன்னு தெரியும். நமக்கு தேவை அந்த பாதி தானே, பாதி லென்த் என்னது 5 cm இருக்கும், இது 13 இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹைட் என்னன்னு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஹைப்போடென்யூஸா. ஸோ அப்போ இந்த ஒரு சைடு எழுதிடுவோம் AC², மற்ற 2 ஸ்கொயரையும் நம்ம சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அடுத்த பக்கம் எழுதலாம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், AB அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, H. ஸோ H². BC வந்து பாருங்கள் 5, 5² 25. AC² பாருங்கள் 13². ஸோ அப்போ 13 ஸ்கொயர் பண்ணோன்னா 169. இங்கே H² ப்ளஸ் இங்கே 25 இருக்குமா. நமக்கு H வேணும்னா இந்த 25 அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ 169 - 25 போடுறோம். ஸோ அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 144 கிடைக்கும், அதுதான் H². ஸோ இப்போ நமக்கு H வேணும்னா என்ன பண்ணணும், 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் H. ஸோ 12 12s are 144. ஸோ H வந்து பாருங்கள் 12 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 1/2 × B × Hல 1/2
பி அப்படிங்கிறது பேஸு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10, ஹைட் வந்து பாருங்கள் 12 சென்டிமீட்டர் இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த பரப்பளவு கிடைக்கும். ஸோ 1 to 5, ஸோ 5 12 பாருங்கள் 60 வரும், 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் இப்போ நம்மளோட ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்த சம் மாதிரியே, பட் இங்கே வந்து பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வேணும், 3 பக்கத்தோட மெஷர்மெண்ட் வேணுமா. ஸோ இங்கேயும் இது ஒரு இருசம பக்க முக்கோணம். ஸோ இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ இந்த ஒரு சைடை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்புறம் நம்ம 3 சைடையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் சுற்றளவுக்கு. ஸோ இப்போ இங்கே சுற்றளவு சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, 3 பக்கத்தையும் கூட்டணும். ஸோ ஏ ப்ளஸ் 12 சரியா. ஸோ அப்போ அந்த ஏ என்ன அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏ சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்களேன், இங்கே அகைன் இது ஒரு 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துகிட்டு ஸோ அந்த விட்டு போன அந்த ஒரு பக்கத்தை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இது ஃபுல்லாக 12 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாதி எவ்வளோ இருக்கும், 6 சென்டிமீட்டர் இருக்கும். இது 8. ஸோ அப்போ நமக்கு இந்த சைடு தான் வேணுமா. இது ஹைப்போடென்யூஸா. ஸோ ஹைப்போடென்யூஸை நம்ம ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அப்போ ஏன்னு எடுத்துக்குவோம், ஏ ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த 2 சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 ஸ்கொயர்டா. 8 ஸ்கொயர் வந்து பாருங்கள் 64, 6 ஸ்கொயர் 36. ஸோ இங்கே 100. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் 100 அப்படின்னா ஏ வந்து என்னவாக இருக்கும், 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ அப்போ அந்த இருசமபக்க முக்கோணத்தோட அந்த 2 பக்கங்கள் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். ஸோ ஏ வந்து 10 சென்டிமீட்டர் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஏ எடுத்துகிட்டு வந்து நம்ம சுற்றளவுக்கான ஃபார்முலாலாம் ரீப்ளேஸ் பண்ணுவோம். சுற்றளவுக்குன்னு ஃபார்முலா கிடையாது, எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் சுற்றளவு சரியா. ஸோ இப்போ ஏ வந்து பாருங்கள் 10, இன்னொரு ஏ வந்து அதே தான் 10. ஸோ 12, இங்கே 32. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 32 சென்டிமீட்டர் தான் சுற்றளவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஒரு கம்பியானது செவ்வக வடிவத்தை உருவாக்கும் பொழுது அதன் சுற்றளவு 44 சென்டிமீட்டர் எனில் அதே கம்பியை கொண்டு வட்டத்தினை உருவாக்கப்படும் பொழுது கிடைக்கும் விட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் லைன் பாருங்கள், ஒரு கம்பியை எடுத்து செவ்வக வடிவத்தை உருவாக்குறாங்களாம். அப்போ அதோட சுற்றளவு 44 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கம்பியை எடுத்து அந்த கம்பியை இப்படி வளைச்சு செவ்வக வடிவமாக அப்படி மாற்றுறாங்க சரியா. அவள் மாற்றும் போது அதோட சுற்றளவுனா என்னது, 4 சைடையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 44 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ இப்போ அதே கம்பியை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, திருப்பிட்டு நேராக்கிட்டு மறுபடியும் வட்டமாக மாற்றுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே அதை வட்டமாக வளைக்கிறாங்க. அப்போ வளைக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி வட்டமாக வளைக்கும் போது உருவாக்கப்படும் போது அதோட விட்டம் என்னன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதே ஒரே அளவு நீள கம்பியை தானே அவங்க வந்து வட்டமாக மாற்றிருக்காங்க. அப்போ இங்கே வட்டத்தோட சுற்றளவு வந்து எவ்வளோதான் இருக்கும், 44 சென்டிமீட்டர் தான் இருக்கும் சரியா. அப்போ இதுதான் கிவன். ஸோ அப்போ செவ்வகத்தை என்ன சுற்றளவோ அதே தான் வட்டத்தோட சுற்றளவாக இருக்கும், 44 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம அந்த விட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். விட்டம் கண்டுபிடிக்கணும்னா என்னது, 2r தானே விட்டம். ஆரத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு விட்டம் கிடச்சிரும்ல. ஸோ முதல்ல இங்கேருந்து அப்போ ஆர் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம டயமீட்டர் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வட்டத்தோட சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னது, 2πr. ஸோ அதான் இந்த 44 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ அப்போ இங்கேருந்து ஆர் கண்டுபிடிக்கலாமா. ஸோ 2 × π 22/7 × r = 44. ஸோ நமக்கு ஆர் வேணும்னா ரிமைனிங்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். 44 இந்த 2 இந்த பக்கம் போகும்போது என்னவாகும், 1 அல்லது ரெட்டை இப்படி மல்டிபிள் பண்ணலாம். 2 × 22னா 44 கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அல்லது ஒவ்வொன்றா மாற்றணும்னா இங்கே 2/1 இருக்குது தான் அர்த்தம். இங்கே வரும்போது 1/2 ஆகிடும். 22/7 இந்த பக்கம் வரும்போது 7/22 மாறிடும் சரியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா பாருங்கள், 122 222s. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஆர் வந்து 7 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே 7 சென்டிமீட்டர் இருக்கும் ரேடியஸ். நமக்கு தேவை விட்டம் தானே, டயமீட்டர் வேணும் அப்படின்னா 2r நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ இப்போ 2 × 7 பாருங்கள் 14 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ வயல் 35 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்டது. அதனை சுற்றி 5 மீட்டர் அகல பாதையும் உள்ளது.
ஸோ இப்போ பாதையின் பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு செவ்வக வடிவ வயலோட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. அதனை சுற்றி 5 மீட்டர் பாதை வந்து இருக்குது. அந்த பாதையோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ டயக்ராம் பாருங்கள், நமக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ செவ்வக வடிவ வயல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சுற்றி 5 மீட்டர் பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பாதை எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இப்போ இங்கே பாதையின் பரப்பளவு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க பாருங்களேன், வயல் வந்து 35 மீட்டர் நீளம் இருக்குது சரியா. அகலம் வந்து பாருங்கள் 25 மீட்டர் இருக்குது. ஸோ இப்போ பாதை இருக்குது. இப்போ வெளியே இருக்க அந்த பார்டரை வந்து நீங்கள் ஒரு வேலி இருக்குது, ஃபென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கூட நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாதையோட இந்த பரப்பு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. இந்த ஏரியா தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், உள்ளே வந்து இதோட நீளம் அகலம் நமக்கு தெரியும் 35 25 வயலோடது. ஸோ இப்போ நம்ம அந்த பாதை சால்வ் பண்ணால் இந்த அவுட்டர் இருக்குது பார்த்திங்களா, இதோடது வந்து அது ஒரு செவ்வக வடிவம் இருக்குது பார்த்திங்களா, வேலி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதோட லென்த்து பிரெத்து என்னவாக இருக்கும். இப்போ வந்து பாருங்களேன், இந்த பெரிய செவ்வகத்துலேருந்து இந்த குட்டி செவ்வகத்தோட பரப்பை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இடையில இருக்க பாதை கிடச்சிருமா. ஸோ இப்போ நீங்கள் பெரிய செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட நீள அகலம் தெரியணும்ல. ஸோ இப்போ அதோட நீள அகலம் பாருங்கள், இந்த பாதை சொல்லிட்டாங்க இங்கே ஒரு 5 மீட்டர் இருக்கு சரியா. ஸோ இங்கேயும் 5 மீட்டர் இருக்கும், இப்படி பார்த்தாலும் 5, இப்படி பார்த்தாலும் 5, எல்லா பக்கம் 5 இருக்கும் சரியா. ஸோ இப்போ நீங்கள் இது 25, இந்த பக்கம் 5 1 மீட்டர் பாதை, இந்த பக்கம் 5 மீட்டர் பாதை. ஸோ அதை மொத்தமாக சேர்த்திங்கன்னா 5 + 25 + 5. ஸோ இங்கே இது 35 மீட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இப்படி பார்த்தாலும் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 இருக்குமா. ஸோ இப்போ இந்த 35 நீளத்துக்கு பாருங்கள், இது ஒரு 35, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஸோ இப்போ இந்த மொத்த லென்த்து வந்து பாருங்கள் 45 மீட்டராக இருக்கும் அவுட்டரில் சரியா. ஸோ இதுதான் வயல், உள்ளே இருக்கிறது வயல், வெளியே இருக்க போர்ஷன் வந்து பாருங்கள் அதோட நீள அகலமும் நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பு மைனஸ் சின்ன செவ்வகத்தோட பரப்பு போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த பாதையோட பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே நம்ம பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்க, ஸோ பெரிய செவ்வகத்தின் பரப்புக்கு நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, L × B. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகத்துக்கு கேபிட்டல் LB வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து சின்னதுக்கு வந்து ஸ்மால் LB, ரெண்டையும் கழிக்க தானே போகிறோம். ஸோ நடுவில் சப்ராக்ஷன் போட்டேன். ஸோ கேபிட்டல் L × B மைனஸ் ஸ்மால் L × B போட்டாச்சு. கேபிட்டல் LB வந்து என்னது 45 35. ஸோ இங்கே 45 × 35 மைனஸ் ஸ்மால் வந்து பாருங்கள் 35 × 25. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் பாருங்கள், ஸோ 45 × 35 வந்து பாருங்கள் 1575 மைனஸ் 35 × 25 பாருங்கள் 875. ஸோ இப்போ இங்கே இதை சப்ராக்ட் பண்ணோன்னா ஸோ 15 - 8 7 கிடைக்குமா, 700 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ பாதையின் பரப்பளவு பாருங்கள், ஆப்ஷன் ஏ 700 மீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் பாருங்கள், பையின் மதிப்பு 22/7 எனில் ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரை வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வட்டத்தின் பரப்பு நமக்கு தெரியும் πr² இல்லையா. ஸோ இப்போ அரை வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து பாருங்கள் πr² / 2 ஓகேவா. அரை வட்டம்னா அதில் பாதி இல்லையா. ஸோ அப்போ πr² / 2 இதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து πr² / 2 சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இங்கே 22/7 போடணும். இங்கே ஒரு 1/2 இருக்குது, டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி கூட எழுதிக்கோங்க πr² சரியா. ஸோ இப்போ 1/2 × 22/7. ஆர் வந்து பாருங்கள் 35 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 35 × 35 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1 7 5 7 35, இங்கே 1 2, இங்கே 11 2s வந்து 22. இப்போ வந்து பாருங்களேன் 11 × 5 55 × 35 இருக்குது. ஸோ 55 × 35 பாருங்கள். ஸோ 1925 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 1925 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
கொஸ்டின் பாருங்கள், நம்பர் 8. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே சதுரத்தின் பக்கம் வந்து பாருங்கள் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ A = 10 சென்டிமீட்டர். இப்போ அந்த பக்கம் வந்து எப்படி ஆகுது பாருங்களேன், 3 மடங்காக மாறுதான். அப்போ 3 மடங்காக மாறணும் அப்படின்னா அந்த புதிய சதுரம் வந்து எப்படி இருக்க போகுது, 30 சென்டிமீட்டராக இருக்கும் அதோட பக்கம். சரியா? ஸோ இப்போ அந்த A அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டராக மாறி இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி மாறிச்சு அப்படின்னா சுற்றளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே இதோட சுற்றளவு யூஸ்வலாக சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 4 × A சதுரத்துக்கு 4 பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கமாக. ஸோ அப்போ 4 × A நம்ம போடுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு சதுரத்துக்கு பாருங்கள் 4 × 10 போட்டிங்கன்னா 40 சென்டிமீட்டர் தான் என்னவாக இருக்கும், இதோட சுற்றளவாக இருக்கும். இப்போ அந்த புதுசாக பக்கம் வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருச்சு இல்லையா? அப்போ அதிகரித்த பிறகு இப்போ நீங்கள் சுற்றளவு கண்டுபிடிங்க. இப்போ 4 × 30 அப்படின்னா 120 சென்டிமீட்டராக மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த சதுரத்தோட சுற்றளவுக்கும் இதோட சுற்றளவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். இதில் வந்து 40, இது 120 ஆயிருக்கு. அப்போ இதோட 3 மல்டிபிள் பண்ணனா தான் நமக்கு என்ன கிடைக்கும், 120 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா சுற்றளவும் 3 மடங்காக அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் A தான் இங்கே ஆன்சர், 3 மடங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ராமின் தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடையது, சதுர வடிவில் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவையான தொகையினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ராமின் தோட்டம் வந்து பாருங்கள் சதுர வடிவில் இருக்க ஒரு தோட்டம். ஸோ சதுரம்னா நமக்கு பக்கம் வேணும், பக்கம் 5 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, வேலி போட போகிறாங்க. ஃபென்ஸு வேலி போடுறாங்க அப்படின்னாலே அதை இடத்த சுற்றி தானே போடுவாங்க. அப்போ நமக்கு சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அந்த சுற்றளவில் பாருங்களேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 சுற்று வேலி போடுறாங்க. ஒரு சுற்று போட்டால் சுற்றளவு நமக்கு சால்வ் பண்ணால் போதும். 2 சுற்று அப்படிங்கும் போது சுற்றளவை சால்வ் பண்ணி 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 4 × A. ஸோ அப்போ இங்கே 4, இங்கே A அப்படிங்கிறது என்னது, 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 × 5 பாருங்கள் 20 மீட்டர் தான் இப்போ சதுரத்தோட சுற்றளவு. ஆனால் அவங்க 2 சுற்று வேலி போடுறாங்க இல்லையா, அப்படின்னா இந்த சுற்றளவை நம்ம மறுபடியும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா 2 சுற்று வேலிக்காக. ஸோ அப்போ 2 × 20 பாருங்கள் 40 மீட்டர். இப்போ வந்து மொத்தமாக அவங்க வந்து வேலிக்காக எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னா 40 மீட்டர் வந்து தேவைப்படுது. 1 மீட்டருக்கு 10 ரூபாய் வீதம் அப்படின்னா மொத்தமாக தொகையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1 மீட்டருக்கு 10 ரூபாய், அப்போ 40 மீட்டருக்கு பாருங்கள் 40 × 10 400 ரூபாய் தேவைப்படும். சரியா? ஸோ அப்போ இங்கே அந்த தொகை வந்து பாருங்கள் 400. ஸோ ஆப்ஷன் C தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4இல் 1 பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தில் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஸோ இப்போ ஒரு சம் பார்த்தோம், சுற்றளவு வந்து 3 மடங்காக வந்து மாறும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் சதுரத்தின் பக்கத்தை 4இல் 1 பங்காக குறைக்கிறாங்க, அதிகப்படுத்தலை. ஸோ குறைக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பக்கம் நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவோம் இல்லையா, சதுரத்தோட பக்கத்தை. இங்கே 4இல் 1 பங்காக குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1/4 × A. சரியா? அப்போ 4ல் 1 பங்காக குறைஞ்சிருக்கு. சரியா? அப்போ 4 பங்காக மாறி இருக்குன்னா 4ஆல் பெருக்கும் இல்லையா, அப்போ குறையுது அப்படின்னா 4ஆல் வகுக்கணும். சரியா? ஸோ அப்போ A/4. அதிகரிக்கிறதுனா பெருக்கணும், அது குறையுது அப்படிங்கும் போது 4ஆல் வகுத்திருக்கும். ஸோ அப்போ A/4. இப்போ புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும், பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, A². ஸோ அப்போ இங்கே A². ஸோ இங்கே என்ன இருக்குது, A/4 இருக்கா. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா A², 4 4s are 16. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா A² விட்டுட்டிங்க அப்படின்னா 1/16 இருக்கா. ஸோ அப்போ என்ன மாற்றம் ஏற்படும், 1/16. அதுவும் டிவிஷனில் தானே இருக்குது, அப்போ குறையுது. பக்கத்தில் மல்டிப்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்லணும். டிவிஷனில் இருக்கும் போது இங்கே 1/16 பங்கு குறையும். ஸோ ஆப்ஷன் B தான் இங்கே கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இப்போ நம்ம 10 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பார்த்தாச்சு. நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சரோட கம்பேர் பண்ணி எத்தனை ஆன்சர் உங்களோடது கரெக்டு அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.